இதுவரை கிட்டத்தட்ட பெருமையை பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, 30 ஆண்டு காலம் பேசிக்கிறேன். இந்த விஜயகாந்த் கட்சி எல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது உண்மையிலேயே அகம் மகிழ்கிறது. இதற்கு நம்முடைய அண்ணன் மதியழகன் அவர்களுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டலை தருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சி மேடையிலே இப்படியும் சீமான் தம்பிகள் நடத்துவார்களா என்று சொல்லி ஓரத்திலே ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய அன்பு நண்பர்கள். ஒன்று சொல்லிட்டு போகிறேன், தமிழ்நாட்டில் இதுபோல கூட்டத்தை, இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது சீமான் தம்பிகளுடைய கூட்டமாகத்தான் இருக்கும். வேற எவனும் நடத்த முடியாது. நான் பார்த்த வரையும் நடத்த முடியாது. எனக்கு உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது. நான் முதல்ல அண்ணன் மதியழகன் சுற்றுச்சூழல் பாசனுடைய பொறுப்பாளர் இருக்கிற அண்ணன் மதியழகனுக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த மேடைகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் செய்யலாம், ஆனால் இப்படித்தான் செய்யணும். அண்ணனுடைய சிந்தை இந்த மண்ணிலே எப்படி இருக்கிறது, அண்ணன் எப்படி இந்த மண்ணை வழிநடத்த போகிறார் என்பதை மதியழகன் போன்றவர்கள் எல்லாம் நெஞ்சிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல எத்தனையோ மேடை பேசியிருக்கிறோம். அன்பு உறவுகளே, வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் எமது தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள். அவரை நாங்கள் எல்லாம் நெஞ்சிலே நிறுத்தி இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் வரலாற்றை இந்த மண்ணிலே எடுக்கிற போது எல்லோரும் வாந்தி பேதி வந்ததை போல துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்றால் 1949 திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டது. 1947 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா இருந்தார். அதற்கு பிறகு கலைஞர் வந்தார், எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள், மற்றும் நல்ல தலைவர்கள் வந்தார்கள். எந்த தலைவனும் இந்த மண்ணிலே தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தால்தான் எவனுக்கு மடியேந்தி கையேந்தி நிற்க வேண்டாம் என்று சொன்ன ஆற்றல் பெற்ற தலைவன் என்னுயிரண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் தற்சார்பு பொருளாதாரம் வேணும், தற்சார்பு எங்களை கேட்குறான். அது எந்த கடையில் விற்குதுன்னு கேட்குறான். தற்சார்பு பொருளாதாரம் என்று சொன்னால் எங்கேயாவது கடையில் மாலில் விற்குதான்னு கேட்குறான். தற்சார்பு பொருளாதாரம் என்பது பெரிய ஒன்று விந்தை இல்லை. நானே உழுது, நானே விதைத்து, நானே அறுத்து என் மக்களுக்கு உணவளிப்பதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இன்னைக்கு அது இருக்கா தமிழ்நாட்டில்? இருக்கு பனைமரம். நான் பார்த்தோன்னே வியந்து போயிட்டேன். என்னடா இப்படியெல்லாம் பண்ணுவானுங்களான்னு சொல்லிவிட்டு பார்த்தோன்னே அதில் கூட ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பனைமரத்தில் ஒரு 4 காக்கா உட்காந்துருக்கு பாருங்க. நம்ம ஆளுக்கு எவ்வளவு அறிவார்ந்த ஆளு இங்க இருக்கிறான். அது என்னடா திமுக காரனுக்கு பயம் எடுத்து நடுக்கெடுத்து இவ்வளவு வரவே கூடாது, வந்தால் திமுகவிற்கு இந்த மண்ணிலே முடிவு கட்டப்பட வேண்டும் என்று எல்லாம் துடிக்கிறான். மிக உண்மையில் இதை பாருங்க. அந்த பக்கம் மாடு, காளை மாடு, பசு மாடு, கன்று குட்டி என்னன்னு கேட்பான். என்னமோ நடத்தினானுங்களே இவனுங்க. என்ன இந்த பக்கம் மாடு வச்சுக்கிறான், அந்த பக்கம் பனைமரம் வச்சிருக்கிறான், என்ன வச்சு என்னென்னமோ நடத்துறாங்க. டேய், இந்த மாடுதான் இந்த மண்ணை உழுது விதைத்து எல்லோருக்கும் உணவளிப்பதற்காக இந்த மாடு இருக்குல்ல பனைமரம், இதனுடைய மகிமை தெரியாமல் இன்னைக்கு நீங்கள் திமுக மேடையை பார்த்தீங்கன்னா பாருங்களேன்,
என்ன டான்ஸ் போடுறானுங்க. கேட்டா எங்களை போல இந்த மண்ணிலே கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் யாரும் இல்லை, நாங்கள் தான் இந்த மண்ணிலே நல்லது செய்ய வந்தோங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி திமுக ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகிறது, கிட்டத்தட்ட 76 ஆண்டு. இது போல ஒரு மேடை நீ போட்டுட்டினா முரசு இந்த மேடையிலே தீ குளிச்சு சாவுறான்டா. இது வரலாறா? இது நீ போட்டிருக்கிறியா? சொல்லுவா, நாளைக்கு வாங்க. தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர் பெருமக்கள் நாளைக்கு வந்து இங்க போடுங்க. நாங்களும் இது போல மேடைகள் போட்டு வருவான், சால்வே போடுவான் பாரு, மாத்தி மாத்தி 500 சால்வே போடுவான் ஒரு தலைவருக்கு. அவன் சரியான அறவேக்காடா இருப்பான். இந்த மண் இப்ப எப்படி இருக்கு? இந்த மண் நிலைப்பாடு எல்லாம் இந்த நாட்டிலே உணவிற்கு எல்லா நாடுகளிலும் கையேந்து நிற்கிறோம். வெக்கமான இல்லையா? எல்லாம் சொல்லுவான், ஏங்க நாங்க தான் அரிசி 20 கிலோ ரேஷன்ல போடணுமே, அப்புறம் எங்க கையேந்து நிற்க? அரிசி நீங்கள் போடுவது உண்மைதான், ஆனால் அந்த அரிசியை நீ எங்க பிச்சை எடுக்கிற சொல்லு? எங்களுக்கு ஆந்திராவில் பிச்சை எடுக்கிற நீ. ஆந்திர மாநிலத்திலே இருந்து இங்க வாங்கி என் மக்களுக்கு கொடுக்கிற, இது பேர் பிச்சடா. இது எங்களுக்கு இந்த நாடு சுதந்திர நாடு அல்ல. நாட்டில் இருக்கிற எல்லா வளங்களும் ஒரு காலத்தில் பாடினா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டின்னு பாடுறான். அது மாத்திரமல்ல, வாழை வடக்கினும் வான்கமுகு தெற்கினும் கரும்பு இளநீரும் கண்டிறந்து மடபாயும் கற்று கலங்கானும் கதிரொழுக்கு நெல்கானும் அறுத்தால் அறுத்து வர மறுத்தால் பயிராகும் அறுத்தாலின் கீழே ஐங்குலதின் கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது யானை கட்டி போரடிக்கும் அழகான சென்னல்னு பாடிய தமிழ்நாடு. எங்க பார்த்தாலும் விவசாயமே கிடையாது. பாருங்க, எங்கேயாவது இந்த மண்ணிலே விவசாயம் இருக்கா? ஆறுகள் இருக்கிறதா? ஆறு இருக்கா? காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி மேவிய ஆறுகள் பலவோட மேனி செழித்த தமிழ்நாடுன்னு நம்முடைய முன்னோர்கள் ஆறுகள் அன்னைக்கு. சரி, ஆறு கையில் தெரியல, ஆற்றுல உள்ள மணல் இருக்கா? அயோக்கிய பயல்ல, எல்லாத்தையும் சுரண்டு விட்டு நாங்கள் நல்ல ஆட்சி தரோம், மறுபடியும் பல்ல ஈனி இழிச்சிட்டு வர்றீங்க. இந்த பனை இருக்க, இதனுடைய பயன் என்ன சொல்லு? இந்த பனை மரம் ஓலை தருகிறது, நொங்கு தருகிறது, பனம்பால் தருகிறது, பனம் கிழங்கு தருகிறது, பனம் பழம் தருகிறது. இந்த மரம் வீடு கட்டுவதற்கு மரமாக பயன்படுகிறது, பனம் கற்கண்டு தருது. எல்லாமே இந்த மரம், இந்த மரம் தான். அதுதான் பண்ணா நம்ம வைரமுத்து பாடினார் தம்பி, வைரமுத்து பாடினாரு, மரம்தான் மரம்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் அதை மறந்தான் மறந்தான்னு நம்முடைய வைரமுத்து அவர்கள் பாடினார். எல்லாம் பார்ப்பான், என்னடா அதிசயமா இருக்குமா. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன செஞ்சீங்க? நான் ஒரு 3 செய்தியை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். 3 செய்தி தான். தமிழ்நாட்டில் திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் 1967 ஆட்சி பொறுப்பில் வந்தது. 69 அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். என்னென்ன சொல்றான், திமுகவில் நாம் தமிழர் கட்சியில் சீமான மாமன் தம்பிகளும் கலைஞர் அவர்களை மூர்க்கமாக பேசுகிறார்கள், ஸ்டாலின் அவர்களை அனாவசியமாக பேசுகிறார்கள். நாங்க ஸ்டாலினை பேசுறோம், கலைஞரை பேசுறோம், ஏண்டா பெரிய அண்ணாவை பேசல? ஏன் நாவலர் நெடுஞ்செழியன்னு நாங்க பேச மாட்டேங்கிறோம்? நாங்க ஏன் பட்டுக்கோட்டை அழகையின் ஒரு மகத்தான தலைவன் இந்த மண்ணிலே இருந்தானே, அவனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஏன் பேச மாட்டேங்கிறோம்? நாம் தமிழ் கட்சி உள்ள தம்பிகள் கருணாநிதியும் ஸ்டாலினையும் அந்த குடும்பத்தையும் 2ஆ கிழிக்கிறது காரணம் என்ன? யாராவது சிந்திக்கிறீங்களாடா? என்ன நீங்க என்ன கேட்டா, எங்க அக்கா சொல்ற மாதிரி 1000 ரூபாய் தர்றோம், படித்த பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய், படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய், அப்புறம் இலவச பஸ்ஸு. எனக்கு மேடையில் ஏறணுன்னே கோபம் வந்துடும், கண்ணாப்படி திட்டி விடுவேன். என் அண்ணன் வேற திட்டுவார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் செய்தது இந்த மண்ணிற்கு என்ன? நீங்கள் செஞ்சது நான் சொல்லிட்டா,
இந்த மண்ணிலே இருந்த பூர்வகுடி மக்களை, ஆதி தமிழ்குடி மக்களை திராவிடர்களாக, ஆதி திராவிடராக மாற்றியது உங்க சாதனை. இங்க புழைக்க வந்தான் பத்தியா யாரு? இந்த தெலுங்குக்கார என் பங்காளி, இவனை என் பங்காளி. தெலுங்கு, கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உதிரத்தில் பிறந்ததுவோ இவங்களெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே பூர்வகுடி ஆக்குனது உங்கள் சாதனை. அவங்கெல்லாம் தெலுங்கர்கள் எல்லாம் ஆதி தமிழ்குடி, தமிழ் ஆதி குடிகளெல்லாம் ஆதி திராவிடர்கள். இது மாத்துனது யாரு? மதிப்பிற்குரிய பழைய கட்டுமரம் ஐயா கலைஞர் அவர்கள். நாங்க சொல்ல மாட்டோமாடா? நாங்க சொல்ல மாட்டோமா? தமிழ்நாட்டு இன்னைக்கு சென்னையில, சென்னை மைய பகுதியிலே பூர்வகுடி மக்கள் ஆண்டாண்டு காலமாக பாட்டன், ஓட்டன், பூட்டன் எல்லோரும் சென்னையிலே வாழ்ந்தவர்கள். என் தொப்புகோடி உறவுகள் ஆண்டாண்டு காலமாக இந்த சென்னைதான் அவர்களுக்கு தாய் மண். அந்த பூர்வகுடி மக்களை ராத்திரியோ ராத்திரியா குளத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிற மீன் குஞ்சுகளை எப்படி கரையிலே தூக்கி வீசுவார்களோ அதே போல ஒரே ராத்திரியில குடிசையை இடிச்சு, ஜேசிபி வச்சு எல்லா குடிசையும் இடிச்சு, வீட்டை இடிச்சு, செம்மஞ்சேரி, கல்குட்டை, கண்ணகி நகர், பெரும்பாக்கம் என்கிற ஊர்களிலே குடியமர்த்திய அயோக்கியர்கள் யார் என்றுதான் நாம் தமிழ் கட்சி கேள்வி கேட்குது. வாங்க சொல்லுங்க, நாங்க இல்லைங்கன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவான், வடநாட்டால இந்த மண்ணில் வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்கு, வடநாட்டுக்காரன் தான் இந்த மண்ணை சீரழிக்கிறான், இந்தி பேசுகிறவர்கள் தான் இந்த மண்ணை நாசப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு ஒரு நுழைவு சீட்டை கொடுத்து யார் என்று சொல்லுங்கள் என்ன அடிக்கடி பேசுவார். நேத்தி காட்டுப்பள்ளியில கப்பல் கட்டும் துறைமுகத்தில் வேலை பார்க்கிற இந்திக்காரர்கள் அங்க ஒருத்தன் குடிச்சிட்டு செத்துட்டான். சாதா சாவுல குடிச்சு விட்டு நிலத்தடுமாறி மேலே மாடி மேலே போய்க்கிறான், கீழே ஊந்து செத்து விட்டான். என்ன பண்ணணும்? இறந்தவனுக்கு எப்படி இறந்தான், எப்படி அவன் இறந்து போனான், எதன் காரணமாக இறந்து போனான்னு கேட்டால் நியாயம் உண்டு. உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்திக்காரனும் படையெடுத்து காட்டுப்பள்ளிக்கு சென்று அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக்குகிற ஒரு போராட்டத்தை எல்லா இந்திக்காரனும் சேர்ந்து செஞ்சிருக்கிறான். ஒன்னு வரலாறு, இதுவரை தமிழ்நாட்டில் திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, எல்லா கட்சி இருக்கு, கடைசியா நாம் தமிழ் கட்சி இருக்கிறோம். நாங்க போராட்டம் பண்ணுவோம், காவல்துறை வரும், எங்களை கைது பண்ணும், வழக்கு போடும். காவல்துறை என்ன நடந்தது என்று அந்த ஏரியாவுக்கு பார்க்க போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கா? ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரே வியப்பா இருக்கு. நம்ம ஆளு போறான். நான் ஒன்னு சொல்றேன், திமுகவுடைய தலைவராக இருக்கிற, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே ஒரு பதிவை வைக்கிறேன். தமிழ்நாட்டு காவல்துறை உள்ளவர்கள் மொரிசியஸ் நாட்டிலிருந்தோ, கனடா நாட்டிலிருந்தோ, அமெரிக்கா நாட்டிலிருந்தோ, ஜப்பான் நாட்டிலிருந்தோ வந்தவர்கள் அல்ல. முதல்ல ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும், அவர்கள்தான் எங்கள் தொப்புள்கொடி உறவுகள். பாதுகாப்புக்கு செல்கிறார்கள், எல்லா இந்திக்காரனும் அடிக்கிற போது 50 காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது. 50 காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது. எல்லாம் வந்து பின்வாங்குறாங்க. ஒரு அரசினுடைய காவல்துறையை பிழைக்க வந்த இந்திக்காரர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். நாங்க அப்பயே சொன்னோம், அவர்கள்தான் இந்த மண்ணை நாசமாக்க போகிறார்கள். இந்திக்காரர்கள் தான்
இந்த மண்ணை கேலி கூத்தாக்க போகிறார்கள். இந்திக்காரன் தான் இந்த மண்ணிலே சட்டம் ஒழுங்கு கெடப்போகிறது என்று என் அண்ணன் மேடைக்கு மேடை தெருவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அரசு விடியல் அரசா, அது விடியாத அரசான்னு தெரியல, துண்டி சீட்டு அரசு அது. ஒரு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 20 நிமிஷம் பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயோ ஒரு சீட்டு வச்சு பேசுகிறேன்னா பார்த்தியா, மனதில் உள்ளதை அப்படியே பேசுகிறேன். நான் மாத்திரம் இல்லை, என் தம்பி இடும்பாவனம், என் உயிர் தம்பி துரைமுருகன், தங்கச்சி கார்த்திகை எல்லாம் வருவாங்க. யாராவது துண்டு சீட்டு வருவாங்கள? எங்களை கூட்டம் போடவானாங்கிறான். நாம் தமிழ் கட்சி தாம் தமிழ் கட்சி மரத்துக்கு போய் மாநாடு நடத்துகிறான். நாம் தமிழ் கட்சி மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறான். இன்னும் கேவலமா கிண்டலா நக்கலா நையாண்டியா அயோக்கிய பயல்களை. இந்த நாட்டில் இந்த நாடு நன்மை பயக்க வேண்டும் என்று சொன்னால் மாடு இருக்கணும், மரம் இருக்கணும், ஆடு இருக்கணும், ஏரி இருக்கணும், குளம் இருக்கணும், தாங்கள் தருவை என்கிற நீர்நிலைகள் அனைத்தும் இருந்தால்தான் தமிழ்நாடு செழிப்போங்கி வளரும். இது இல்லைன்னா எப்படா தமிழ்நாடு வளரும்? எப்படி வளரும்? நாட்டு நாய் எல்லா பையனும் முதல்ல ஆடு மாடு மேய்ச்சான். நான் சொல்லிட்டு போறேன் பாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லா பையனும் காலில் ஏஞ்சா ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு வயக்காட்டுக்கு போவான், ஏறுகாலை பேத்துக்கிட்டு. இப்போ நம்மால் என்ன பண்ணுறான், காலில் 5 மணிக்கு கிளம்ப நாய் மேய்க்கிறான்டா. ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவா போறான். அது எங்க ஆய் போகுது, எங்க வந்து உச்சா போகுதுன்னு போறான்டா. அந்த நாடு இப்படியாடா குட்டிச்சாரு ஆகும்? சீமானும் அவன் தம்பிகளும் கேட்டால் அப்படி பேசுகிறார்கள், இப்படி பேசுங்க. இன்னும் நார்னரா கிழிப்போம் வச்சுக்கோ, தேர்தல் நெருங்கில் பார்த்துக்க. நீ இந்த மாதிரி கூட்டத்தை நான் சவால் விட்டு சொல்றேன், ₹1 கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் உங்களால் உருவாக்க முடியுமா? சொல்லுங்க. உருவாக்கி இந்த மண்ணிலே செம்மைப்படுத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள்லாம் வந்து கருணாநிதியை பார்த்து அந்த வெந்தாடி வேந்தன் என்ன வைக்க வீரர் சீர் சிறுத்த செம்மல் தொண்டி செய்து படுத்த பழம் என்னெல்லாம் ஒரு ஆள் தாடி வச்சிருப்பாரு. யாரு? பேரு பெரியார் ராமசாமி, ஈவே ராமசாமி நாயக்கர். அவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல. பெரியார், அப்புறம் கருணாநிதி, அண்ணா, இன்னைக்கு இருக்க ஸ்டாலின், உங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடாதீங்கடா. இன்னுமே அவர் அப்பா இல்லை, டோப்பாவை மேலே மாட்டிக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாரு. வேணா டோப்பான்னு கூப்பிடுங்க, அவரை அப்பான்னு கூப்பிடாதீங்க. நாங்கள் உங்களை பார்த்தாட அரசியலுக்கு வந்து உங்கள் அரசியலில் இருந்தோம் பேசினோம். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம். காட்டு வளம், கனிவ வளம், நீர் வளம், நில வளம், ஆற்று வளம், மண் வளம், மனித வளம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து அகதிகளான போதுதான் இந்த மண்ணிலே இனியும் நான் ஒரு பொழுது கூட உறங்க மாட்டேன், எல்லாவற்றையும் மீட்டு இந்த எம்மின மக்களுக்கு நான் வழங்குவேன் என்று சொல்லி வந்தவன் தான் என் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். அவர் அப்படியா, இவர் இப்படியா, இவர் தலைவர் பாரு எப்படின்னு. இவன்லாம் வந்து பெண்ணுரிமை பற்றி பேசுகிறான் இந்த திமுக காரன். நாங்கள் தான் பெண்ணுரிமை மீட்டு கொடுத்தோம், நாங்கள் தான் வந்து நாட்டின் சுயமரியாதை காத்து நின்னோம், நாங்கள் தான் சுயமரியாதை பெட்டகம் சொல்கிறான். பெண்களை ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் பெரியார் போராடினார் சொல்கிறாங்க, நான் கேட்டுக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை. ஆனால் ஆணுக்கு இணையாக பெண்ணையும் இராணுவத்திலே சேர்த்து இன விடுதலைக்கு போராட சொன்ன தலைவன் என் உயிர் அண்ணன் மேதகுவே அவர்கள். நாங்கள் அவரை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்கடா. பேசுவான் சொல்லிட்டு போகிறேன், திமுக மேட்டில் ஏறி பேசுவான் பாரு. திமுக காரன் நான் பேசல, தயவு செய்து மன்னிச்சுன்னு, நான் பேசல. திமுக காரன் அண்ணா திமுக பேச எப்படி ஜெயலலிதாவை அன்னவக்கரிய கிம்பவக்கரிய டெங்க பேட்டாரி எபத்தை தரித்த குலத்திலே தமிழுக்கு ஆபத்தாய் வந்த கன்னடத்து பயங்கிலி சூனியக்காரி சூச்சமக்காரி சூச்சமத்தின் சொந்தக்காரி சதிகாரி சண்டாளி படுபாதையும்பா. யார் சொல்றது? திமுக காரன் ஜெயலலிதாவை சொல்லுவான். ஜெயலலிதா அண்ணா திமுக திமுக திட்டமாறு பழைய கட்டுமரம் கண்ணாடி உடஞ்சி நிற்குது,
ஓரமா ஒதுங்கி நிக்குது. நாங்க அப்படியடா பேசுறோம். இந்த மண்ணினுடைய வளத்தை பற்றி, இந்த மண்ணை எப்படி செம்மையாக்க வேண்டும். எல்லாம் இழந்துட்டோம். காட்டு வளத்தை இழந்துட்டோம், கனிம வளத்தை இழந்துட்டோம், மழை வளத்தை இழந்துட்டோம், மண் வளத்தை இழந்துட்டோம், எல்லாம் இழந்து விட்டு எல்லாம் பறிபோனது. இந்த மண்ணை கார்பரேட் கம்பெனியுடைய வேட்டை காலாக இந்த மண்ணிலே மாற்றியது திமுக என்கிற ஒரு கட்சி. இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கிற எல்லா நிலங்களும் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை இந்த மண்ணிலே கட்டியமைத்தது திமுக. எங்க ஆளு, நான் இதை வேதனையோட சொல்லிட்டு போறேன், இந்த மண்ணிலே முதலில் பிறந்தவர்கள் என் அண்ணன் சொல்வார், குறவர் குடிமக்கள் முன்னாடி பிறந்தவங்க. அவர்கள் பிறகுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருடைய வழித்தோன்றர்கள் சொல்றாரு. ஆனால் அந்த மக்களுக்கு இந்த மண்ணிலே 3 சென்ட் நிலம் இருக்காடா அயோக்கிய பயல்களை. பூர்வகுடி மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இருக்கிற ஆதிகுடி மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? நாளைக்கு மேடை போட்டு பேசு. நாங்கள் பூர்வகுடி மக்களுக்காக இந்த இடத்தை நாங்கள் அர்ப்பணித்து பயங்கரமான வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சென்னையில் வீடு கட்டுறான், ஒரு 2 கிரவுண்டு வீடு. அந்த 2 கிரவுண்டு வீட்டில் 40,000 வீடு மேலே கட்டுறான். எத்தனை ஆயிரம் வீடு கட்டுறான்? 2 கிரவுண்டு இடம், அதில் 40,000 வீடுகள் கட்டுகிறார்கள். அதை கட்டுவதற்கு எவன் வந்து மேப்பு கொடுத்தான்? திமுக சொல்ல முடியுமாடா? சரி, 40,000 வீடுகள் கட்டுகிறீர்கள், அதில் 40,000 குடும்பங்கள் வாழ்கிறது. 40,000 குடும்பத்துக்கு எங்க இருந்தா தண்ணி குடிப்பீங்க? குளிக்கிறது, குடிக்கிறதுக்கு, மூஞ்சி கழுவுறதுக்கு, முகத்தை கழுவுறதுக்கு எங்க குடிப்ப? பெய்கிற மழை நீரை சேமித்து வச்சிருக்கிறியா? ஒரு வருடத்திற்கு 4000 டிஎம்சி தமிழ்நாட்டில் மழை பெய்வதாக சொல்கிறார்கள். 4000 டிஎம்சி தண்ணீரில் 1500 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துகிறார்கள், குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் என்று சொல்கிறார்கள். 2500 டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு அரசு, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக, நேற்று ஆட்சியில் இருந்த அண்ணா திமுக, டெட்பாடி எடப்பாடி, நீங்கள் எல்லாம் எந்த ஏரியிலே சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? புழல் ஏரியிலா, பூண்டி ஏரியிலா, செம்பராபாக்கம் ஏரியிலா, மதுராந்தகம் ஏரியிலா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38,000 ஏரிகள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 38,000 ஏரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. 38,000 ஏரிகள் இன்றைக்கு நீங்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கிற ஏரி எத்தனை? நீங்க மீட்டிங் ஒரு நாளைக்கு பேச முடியுமா? ஏதாவது ஒரு ஏரி பயன்பாட்டில் இருக்காடா? எல்லாம் போய் பாரு, வைக்கோலையும் புல்லு பூண்டு முளைச்சு கிடக்கு. திமுக காரனை நான் பேசினா கிழிச்சு தொங்க விட்டு போயிடுவேன். அவ்வளவு செய்திருக்கு உங்கள்கிட்ட. நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே, நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சமநீதிக்கு போர்படை சேர்ப்போம், பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துன்னும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம், நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம். ஆலை அரசுகள், சோலை மிராசுகள் பாலில் மிதந்தது போதும், அதை காலில் மிதித்திட வாரும். இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அலைவதை பாரோம், அந்த கூட்டத்தை ஓரணியில் சேரும். 8 ஆடி மனிதரின் மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நான் வாழ்வது பயனென்ன தம்பி? பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாக, உயர் காதல் கலைக்கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள் ஆள நாம் கண்டதுதான் கதை மீள. மூடிய கைகளை மேல் உயர்த்து, உங்கள் மூச்சில் அணைவிட்டு காட்டு, உங்கள் பேச்சில் புரட்சியை ஊட்டு. பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு, அதை கூட்டிடும் ஏற்றியின் பாட்டி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி